அத்த, சம்பந்தியம் அனுப்பின ஜோசியர் வந்திருக்காரு. ஸ்வேதாவோட ஜாதகத்தை கேக்குறாரு. நம்ம எழுதிட்டு வந்த போலி ஜாதகத்தை கொடுத்து அவர் அனுப்பி வச்சிடலாம். சரி வாங்க. வாங்க ஜோசியரே. வணக்கம்மா. வணக்கம். இந்தாங்க நீங்க கேட்ட ஸ்வேதாவோட ஜாதகம். பார்க்கவே தேவையில்ல, அதெல்லாம் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? பொண்ணு மாப்பிள்ளைக்கு 10 பொருத்தமும் பொருந்தி வரணும் தானே எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதத்தான் சொன்னேன். என்னம்மா இது ஜாதகம் இவ்வளவு புதுசா இருக்கு? கண்டுபிடிச்சிருவாரோ? ஜாதகத்துல இருக்கிற மஞ்சள் கூட அப்படியே காயாம இருக்கு. என்ன இவரு? அது ஒண்ணு இல்ல ஜோசியரே, நம்ம ஸ்வேதா ஜாதகம் ரொம்ப பழசா போய் கரையை அரைச்சு போயிருந்தது. அதை எப்படி அப்படியே உங்ககிட்ட கொடுக்க முடியும்? அதான் அந்த ஜாதகத்தை எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொடுத்து ஸ்வேதா ஜாதகத்தை மாத்தி எழுதி கொடுக்க சொன்னோம். அந்த ஜாதகம் தான் இது. என்னது, ஜாதகத்தை மாத்தி எழுதுனீங்களா? ஐயோ, ஒளறி தொலைச்சிட்டோமே. அது ஜாதகத்தை இல்ல ஜோசியரே, நோட்டை மாத்தி எழுதணும். அதத்தான் என் அத்தை இப்படி சொல்றாங்க. இல்ல அத்தை? ஆமா ஆமா. சரிம்மா, நீங்க ஸ்வேதா ஜாதகம் கரையா அரைச்சதா சொல்றீங்கல்ல? ஆமா, பாதி கிட்ட அரிச்சிருச்சு. சரி, கரையா அரைச்ச ஜாதக குறிப்பை பார்த்து ஜோசியரால எப்படி ஜாதகத்தை சரியா எழுத முடியும்? கிரகம் நட்சத்திரம் ஏதாவது மாறி இருந்ததுன்னா பெரிய சிக்கல் வந்துருமா? எதுக்கு வம்பு? நாம நாடி ஜோதிடமே பார்த்து புது ஜாதகமே எழுதிடலாம். அது இல்ல ஜோசியரே. வீண் பேச்சு வேண்டாமா. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க, நான் கைரேகை வாங்கிட்டு கிளம்புறேன். என்ன பாக்குறீங்க? போங்க. இதோ போறோம். இந்தாங்க, இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. கண்மணி, இந்த ஜோசியர் கைரேகை வாங்காம போமாட்டான் போல இருக்கு. அதனால நான் சொல்றத கேளு. நீ ஜோசியர்கிட்ட பேப்பர் மையெல்லாம் வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உன் கைரேகையை வச்சு எடுத்துட்டு வந்து ஸ்வேதாவோட கைரேகன் போய் சொல்லி கொடுத்துடு. நல்ல ஐடியா, அப்படியே பண்ணிடலாம். சரி, இதை இங்க வச்சுடு. வா போலாம். ஜோசியரையா, கைரேகை வைக்கிற பேப்பர் மை கொடுங்க. நான் போய் ஸ்வேதா கிட்ட கைரேகை வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? பொண்ணை கூப்பிடுங்க, நானே பொண்ணுகிட்ட கைரேகை வாங்கிக்கிறேன். அப்படி பண்ணாதான் எனக்கு திருப்தி. பொண்ணை கூப்பிடுங்க. விட மாட்டாரு போல இருக்கே. இப்ப என்னத்த பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஜோசியரு நம்ம சொல்றத கேட்க மாட்டாரு போல. நீ ஸ்வேதாவை கூப்பிடு, கைரேகையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கலாம். சரி அத்தை. ஸ்வேதா, ஸ்வேதா, இது வரேம்மா. சொல்லுங்க கண்மணிமா. ஸ்வேதா, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஜோசியர் அனுப்பியிருக்காங்க. ஜாதகம் எழுத உன்னோட கைரேகை வேணுமா? குடு. சரி குழந்தை, இப்படி வந்து உட்காருமா. இடது கை கட்ட விரல இங்கு பேட்ல அழுத்தி இந்த பேப்பர்ல வைமா. இங்க வைமா. நாடி ஜோதிடரை பார்க்க போகும்போது உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். நீங்க 2 பேரும் ஸ்வேதா கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க எதுக்கு ஜோசியரை வரணும்? இல்லம்மா, நாடி ஜோதிடம் பார்க்க கைரேகை மட்டும் பத்தாது.
இன்னும் சில விவரங்கள்லாம் தேவைப்படும். அது சொல்றதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதோட நாடி ஜோதிடர் திரும்பவும் ஸ்வேதாவுடைய கைரேகை வேணும்னு கேட்டா என்ன பண்றது? அதனால தான் சொல்றேன், 3 பேருமே வந்துருங்க. இது வேறயா? வரங்கம்மா. வாங்க. வரங்கம்மா. போயிட்டு வாங்க. கண்மணி அம்மா, என்ன சொல்லு? ஜோசியர் எதுக்கு என் கைரேகையெல்லாம் வாங்கிட்டு போறாரு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு தான். நீ உள்ள போ. ஒருத்தி. அத்தை, நாடி ஜோசியர் முன்னாடி ஸ்வேதாவை கொண்டு போய் உட்கார வச்சு அவர் நாடி ஜோசியம் பார்த்து உங்க அப்பா அம்மா பேரு ராசாத்தி இனியன்னும் அவளை நம்ம சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த விஷயம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டா நாம என்னத்த பண்றது? பயப்படாத கண்மணி. ஸ்வேதாவை நாடி ஜோசியம் பார்க்க நம்ம கூட்டிட்டு போகாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் அதை அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். என்னது இது? ராசாத்தி, என்னம்மா அதிர்சம் பண்ணியா? ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப பண்ண? என்னம்மா பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வச்சிருக்க? யார் குடுக்கறதுக்கு? ஐயோ, இது குடுக்கறதுக்கு இல்லம்மா, வந்தது. வந்ததா? ஆமாம்மா, பிரேமி மேடம் வந்திருந்தாங்க. மாதவனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு பண்ண ஸ்வீட்டு சாப்பிட்டு பாருங்கன்னு கல்பனா மேடம் பிரேமி மேடம் கிட்ட இந்த ஸ்வீட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. இப்ப நீ சாப்பிட்ட அதிரசம் மாதவனுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு பண்ணுது. என்ன ராசாத்தி, நீ நிஜமாதான் சொல்றியா? இந்த அதிர்சம் நீ பண்ண மாதிரியே இருக்குமா? உன் கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. அப்படியா சொல்ற? அப்போ அந்த பொண்ணும் நான் பண்ற மாதிரி அதிரசம் பண்ணுவா போல இருக்கு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லம்மா. அதிர்சம் செய்யறதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம்னு இருக்கு. இந்த கைப்பக்குவம் நம்ம பரம்பரைக்கே உள்ளதுமா. நம்ம பரம்பரை ஆளுங்களை தவிர வேற யாருக்குமே இப்படி அதிர்சம் சுட வராது. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, எங்க அம்மா இதே ருசியில தான் அதிர்சம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நானும் இதே கைப்பக்குவத்துல தான் பண்ணுவேன். நீயும் இதே ருசியில தான் அதிர்சம் பண்ணுவ. அதுக்கப்புறம் அதே ருசியில அதிர்சம் பண்ணணும்னா அது கண்டிப்பா உன் பொண்ணால மட்டும்தான் முடியும் ராசாத்தி. நம்ம பரம்பரை ருசி நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு கையில இருக்கு. யோசிச்சு பார்த்தா நம்ப முடியாத மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பொண்ணு பண்ண அதிர்சம் இப்போ நான் சாப்பிட்டிருக்கேனே. ராசாத்தி, பொண்ண மாதிரியே அந்த மாதவனை கட்டிக்க போற பொண்ணை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்குமா. மாதவனோட நிச்சயத்துக்கோ இல்லனா கல்யாணத்துக்கோ போய் கண்டிப்பா நாம அந்த பொண்ணை பாப்போம்மா. நல்லதே நடக்கும். இந்தப்பா.
என்ன இது, பொண்ணு வீட்ல இருந்து இன்னும் யாரும் வரலையே? எதுக்கு மோரகரம் கண்மணி ஸ்வேதால வந்திருக்காங்க? வாங்கம்மா, வணக்கம்மா. வணக்கம் ஜோசியரே. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதான் ஜோசியர் வீடு, வாங்க போலாம். ஆ, நில்லுங்க. பாட்டி, தாத்தா. ஆ. உங்க தாத்தாவாமா? ம். அத்த, மாமா வராரு. எதுக்கு அத்த? தெரியலையே. மரகதம், கண்மணி, ஸ்வேதாவை கூட்டிகிட்டு எங்க போறீங்க? சொல்லுங்க. அது வந்து ஸ்வேதாவுக்கு நாடி ஜோதிடம் பார்க்க போறோம். அப்படியா? அப்ப நானும் வரேன், வாங்க போலாம். ஐயோ, இந்த மனுஷன் கூட வந்தாருன்னா ஏடா கூடமா ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுருவாரு. ஏங்க, 5 பேரா ஜோசியம் பார்க்க போக கூடாது. அதனால நாங்க நாடி ஜோசியம் பார்த்துட்டு வரோம், நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மா, 3 பேரா தாம்மா ஜோசியம் பார்க்க போக கூடாது. 5 பேரா போலாம். ஐயா, நீங்க வாங்க, நம்ம போலாம். நல்லா மாட்டிக்கிட்டோம். அவரு சொன்னா சரியா இருக்கும். வா ஸ்வேதா, போலாம். ஷோ, ஏற்கனவே ஸ்வேதாவையும் ஜோசியரையும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இப்ப மாமாவும் வராரு, என்னத்த பண்றது? ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இதுக்கு வேற வழி இல்ல. சமாளிப்போம், வா. போ போ. வாங்கம்மா, வாங்க வாங்க. வா, உட்காருமா. வணக்கம். 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 உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு நாடு ஜோசியம் பார்க்கணும்? இவ ஸ்வேதா, எங்க வீட்டு பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். இது பொண்ணோட ஜாதகம். அவரு மாப்பிள்ளை வீட்டு ஜோசியரு. பொண்ணு ஜாதகம் சரியானதான தெரிஞ்சுக்க இங்க எங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படியா? சரி, பொண்ணுக்கு ஏடு எடுத்து பார்த்துடலாம். பொண்ணோட கைரேகைய பிரதி எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல எடுக்கணுமா? இருக்கு இருக்கு, கைரேகை இருக்கு. கொடுங்க. இந்தாங்க ஜோசியர். இங்க பாருங்க, நாடி ஜோசியன்னா கைரேகை கொடுத்தா போதும், ஏடு எடுத்து படிச்சிருவாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏடு எடுக்க கைரேகை கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தகவல்களும் தேவைப்படும். நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரியா பதில் சொன்னா மட்டும்தான் இந்த பொண்ணுக்கான ஏட்டை என்னால எடுத்து படிக்க முடியும். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்கய்யா. நான் சில எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே வர்றேன். அதுல இந்த பொண்ணு பெயரோட முதல் எழுத்து இருந்தா சொல்லுங்க. சரிங்க ஜோசியரே. ஐயோ, இந்த லூச வச்சுக்கிட்டு ஸ்வேதாவையும் ஜோசியரையும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயவே, ஓம் நமச்சிவாயவே. இப்ப நான் சொல்ற எழுத்துக்களை எல்லாம் கேளுங்க. க, கா, கி, கு. இது இல்லைங்கய்யா. இந்த எழுத்துக்கள் ஆரம்பிக்குதான்னு பாப்போம். ச, சா, சி, சு. இருக்கு. ஸ்வேதா. சரி,
இப்ப அடுத்து பொண்ணோட அப்பா அம்மா பெயரோட முதல் எழுத்து இருக்கான்னு பார்க்கணுங்க. சரிங்கய்யா. யோ, அதான் நாடி ஜோசியர் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க இருக்கோம்ல, நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசுற? இல்ல, ஒரு ஹெல்ப்புக்காக. ஒரு புண்ணாக்கு ஹெல்ப்பும் வேண்டாம், நீங்க வாயை மூடிக்கிட்டுருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா? நீங்க வாயை திறக்க கூடாது. அம்மா, பேரு படிக்கிறேன் கேளுங்க. ராசாத்தி பேர் மட்டும் வந்துடக்கூடாது. ருக்குமணி, ராகினி, ரோஹிணி, ரேவதி, ராசாத்தி. ஓய துறக்க விட மாட்டாளே. ராசாத்தி பேரே வந்துருச்சே. இப்ப சொல்ற பேரு வருதான்னு கேளுங்க. ராஜம்மாள், ராஜப்பிரியா, ராணி. ஐயா, ம், இப்போ 2 பேருக்கு முன்னாடி ஒரு பேரு படிச்சீங்கல்ல, அந்த பேர் என்னங்க ஐயா? 2 பேருக்கு முன்னாடி ராசாத்தி. ராசாத்தி நீ படிச்சமா? ராசாத்தி. ஐயா, ராசாத்திங்கிற பேரை கேட்டதும் எனக்குள்ள ஒரு அதிர்வு உண்டாகுதுங்க ஐயா. நாடி ஜோசியரே, ஸ்வேதா சொல்ற இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ராசாத்திங்கிற பேரை சொல்லும்போது ஸ்வேதாவோட உடம்புக்குள்ள ஒரு அதிர்வு உண்டாகுதுன்னா, அப்ப இந்த பேருக்கும் ஸ்வேதாவுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். எங்க இதே மாதிரி ஸ்வேதாவோட அப்பா பேரையும் படிங்க. அப்படி பேரை படிக்கும்போது ஏதாவது ஒரு பேருனால ஸ்வேதாவுக்கு அதிர்வு உண்டாகலாம். அப்ப கண்டிப்பா அதுதான் ஸ்வேதாவோட அப்பா அம்மா பேரு. சரி, படிங்க. தப்பான நேரத்துல சரியான பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு இந்த லூசு மனுஷன். ஐயோ, இந்த மாதிரிதான் நான் சொன்னது சரிதானே? மரகரம் எதுக்கு முறைக்கிறானே தெரியலையே. சரி, அப்பா பேரை படிக்கிறேன். கருப்பன், கதிர்வேலன், ஈசன், இடும்பன், இனியன். இருளன். நான் சொன்ன பேர்ல எந்த பேராவது கேட்கும்போது உனக்கு உடம்புல அதிர்வு உண்டாச்சாமா? ஆமாங்க ஐயா. எந்த பேரு? இனியனங்க ஐயா. சரிம்மா, ராசாத்தி, இனியன், ஸ்வேதா, இந்த 3 பேர் வர்ற மாதிரி நான் 7 இருக்கான்னு பாக்குறேன். அத்தை, நாடி ஜோசியர் 7 எடுத்து படிச்சா ஸ்வேதாவை நம்ம கடத்தி கொண்டு வந்ததுல இருந்து அத்தனை விஷயமும் வெளியே வந்துரும். நம்ம மாட்ட போறோம். எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிங்க. நாடி ஜோசியரே, சொல்லுங்க. நீங்க சொன்னது ஸ்வேதாவோட அப்பா அம்மா பேர் இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க ஜோசியரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன். ஸ்வேதா எங்க வீட்டு பொண்ணா இருந்தா கூட அவ ஒரு அனாதை பொண்ணு.
அத்தை சமாளிக்கிறாங்க, எஸ்கேப் ஆயிடலாம். நாங்க அவளை ஆசிரமத்துல இருந்து எடுத்து வளர்க்கறோம். ஆசிரமத்தோட ரெக்கார்ட் படி நீங்க சொன்ன ராசாத்தி இனியன் பேரு ஸ்வேதாவோட அப்பா அம்மா பேர் கிடையாது. இல்லையே, ராசாத்தி இனியனுங்கிற பேரு சொன்னதும் எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுதே. அப்ப எங்கேயோ இருக்கணும் அவங்க.